பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்னு கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் ஒரு முன்னாள் பிரதமர் 2023ல அவர் நெறைய வழக்குகள் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரப்ஷன் மட்டும் கிடையாது. நெறைய வழக்குகள்ல குற்றவாளி அப்படின்னு சொல்லி நிரூபிச்சுட்டு அவர வந்து சிறைக்கு அடைச்சிடுறாங்க. சிறைக்கு அடைச்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த சொல்றேன். தமிழக மக்கள் நெறைய பேருக்கு வந்து இது முகம் சுளிக்கிற மாரி இருக்கும். ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மறைந்த அவங்க எல்லாரும் வந்து அவங்களுக்கு என்னென்ன நடந்தது? அவங்கள வந்து இந்த குச்சி வச்சு என்னடா பண்ணாங்க பின்னாடி அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் அது வந்து யாரும் கோச்சுக்க கூடாது. அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து திரு இம்ரான் கான் அவங்களுக்கு ஜெயில்ல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடிலாம் செய்திகள்லாம் வந்துட்டு இருந்தது. அவர வந்து நெறைய கொடுமைகள் படுத்துறாங்க. 2024ல நெறைய கொடுமைகள் படுத்துறாங்க அப்படின்ற மாரி செய்திகள்லாம் வந்துட்டு இருந்தது. ஒரு வருஷத்துக்கு யாரும் போய் அந்த அளவுக்கு பெரிய அளவு முயற்சி பண்ணல. திரு இம்ரான் கான் அவங்கள பார்க்க. இந்த கடைசியா ஒரு வருஷமா பார்த்தோம்னா, அவரு இருக்கக்கூடிய கட்சியான தெரிக்கி இன்சாஃப் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி, அதான் பாகிஸ்தான்ல பிரதான எதிர்க்கட்சியா இருக்கு. இப்ப சமீபத்தில அஷ்ரஃப் முனீரா அவங்களோட இந்த பதவி உயர்வு ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவி உயர்வு கொடுத்திருந்தாங்க. அந்த உயர்வெல்லாம் எதிர்த்து நெறைய போராட்டங்கள் பண்றாங்க. இப்ப இம்ரான் கான் அவங்கள நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷமா எல்லா போலீஸும் எல்லாம் வந்து எதிர்க்கட்சியினரும் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இம்ரான் கான் அவங்களுக்கு 3 சகோதரிகள் இருக்காங்க. 3 பேருமே வந்து ஒரு ஜெயில் நோக்கி மார்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ரவல்பிண்டி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய மாகாணத்துல வந்து பார்க்க வந்து அடியாலா அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு ஜெயில்ல இம்ரான் கான் அவங்க இருக்காங்க. அந்த ஜெயில நோக்கி இந்த 3 சகோதரிகளும் போயிட்டு இருந்திருக்காங்க. அதுல ஒரு மூத்த சகோதரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க முடிய பிடிச்சு இழுத்து கீழ தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்ற மாரி, அது மட்டும் இல்லாம ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் கேள்விப்படுறோம். ஸோ இப்ப இம்ரான் கான் அவங்க உயிரோட இருக்காங்களா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால ரூமர்ஸ்லாம் பரவிட்டு இருக்கு. நெறைய விஷயங்கள் 2024 கேள்விப்படுறோம். ஒரு விஷயம் கூட அவர் வந்து ஒரு தடவையாவது மேல கை வச்சிருக்க மாட்டாங்களா? அவரு அவ்வளவு நல்லவங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற அளவுக்கு தான் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள்லாம் கேட்கவும் வந்து அபிநந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பைலட் ஒருத்தங்க இருந்தாங்க. அவர்லாம் வந்து நம்ம மீண்டும் மீண்டும் வந்து இந்த மாரி செய்திகள்லாம் கேட்கவும் வந்து நீ சிங்கம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா இவ்வளவு கொடுமைகள் நடந்துமே அவருக்கு என்னென்ன கொடுமைகள்லாம் நம்ம 2 நாளா வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 ஹவர்ஸ் மேலேயே தூங்க வைக்கிற மாரி போயிட்டு, கண்ணெல்லாம் டக்குன்னு முழிக்க வச்சு, அரைஞ்சு முழிக்க வச்சு, கொடுமைகள்லாம் படுத்தி, இந்த ரேடியோஸ்லாம் வந்து பார்க்கும்போது ஃப்ரீக்வென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குமா, அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி தெரியல. இந்த மீடியாஸ்லயே வந்து மேபி இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி தான் போட்டு குடுக்குறாங்க. இந்த ரேடியோஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, சிக்னல்ஸ்லாம் வந்து 0.00 அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சிக்னல் இருக்க மாட்டிருக்கு. அந்த சிக்னல வந்து அவரு குடுக்குறாரு அப்படின்னா, அது 24 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் மாத்துவாங்களாட்ருக்கு. இந்த சிக்னல் மட்டும் கிடைச்சுச்சு அப்படின்னா, அந்த எந்தெந்த இடத்துல ஜெட்லாம் இருக்கு, எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஜெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுத்துடலாமாட்ருக்கு. அவர் வந்து அந்த குடுமைகள் தாண்டியுமே குடுக்காம இருந்திருக்காரு. ஸோ இப்ப இம்ரான் கான் அவங்களுக்கு என்ன கொடுமை நடந்திருக்குன்னே தெரியாது. நம்ம இந்தியால பார்த்தீங்கன்னா, சத்யேந்திர ஜெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டர் இருந்திருக்காரு. அவரு ஆம் ஆத்மி பார்ட்டியோட ஒரு மினிஸ்டர். அவர் ஒரு ஊழல் வழக்குல போயிட்டு வெளிய தான் இருக்காரு. அவர் 2022ல ஒரு ஊழல் வழக்குல உள்ள போயிட்டாரு. ஒரு ஜெயின் மதத்தை சேர்ந்தவரு. ஜெயின் மதம் வந்து நெறைய விஷயங்கள் சாப்பிட மாட்டாங்க. வெஜிடேரியனே நெறைய வந்து விஷயங்கள் சாப்பிட மாட்டாங்க. அவரு வந்து ஒரு டயட் ஃபாலோ பண்றாரு. அவருக்கு வந்து நெறைய விஷயங்கள் குடுக்குறதில்ல, சாப்பாடு குடுக்குறதில்ல, தண்ணி கூட குடுக்குறதில்ல, கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள்லாம் சொன்னப்ப, ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து விட்டாங்க. அவருக்கு அந்த ஜெயின் மதத்துல இருப்பாங்க என்னென்ன சாப்பிடுவாங்க, அந்த வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாங்க. அவருக்கு உண்டான சாப்பாடுகள்லாம் வந்து சாப்பிடுற மாரி இதெல்லாம் குடுத்துருக்காங்க. கோர்ட்லலாம் வந்து அவர வந்து வெயிட் எடுத்து பார்க்கவும் வந்து 8 கிலோ அவர் கூட தான் செஞ்சிருக்காரு. ஜெயில்ல ஒரு 8 கிலோ கூடி தான் இருந்திருக்காரு. நம்ம ஊர்ல ஒரு சாதாரண மினிஸ்டர் ஊழல் பண்ணவர் கூட வெயிட் ஏறி நல்லா ஆரோக்கியமா இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வெளிய வருது. ஒரு முன்னாள் பிரதமரா இருந்திருக்காங்க பாகிஸ்தான்ல. என்னென்ன கொடுமை போது பாருங்க.